இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மரியே வாழ்க, மரியே வாழ்க. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு இயேசுவே நன்றி, உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. மிகவும் பாசத்திற்குரிய ரெட்டியார்பாளையம் புனித அந்திரேயாவுடைய பாதுகாவலில் வாழ்கின்ற அன்புக்குரிய பங்கு மக்களே, கிளை பங்கு மக்களே, பெரியவர்களே, அருட்சகோதரிகளே, குழந்தைகளே, விடச்சிறுவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் மனமாற வாழ்த்துகிறேன். நற்கனை ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக, உங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலே நீங்கள் அனைவரும் உங்களுடைய இந்த மாலை நேரம், ஞாயிற்றுக்கிழமை ஓய்வெடுக்க வேண்டிய நேரம், குடும்பத்தோடு ஒன்றாக நன்றாக பொழுதை கழிக்க வேண்டிய நேரம், எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவருக்காக கடுமையான வெயில், கொடுமையான வெயில், உச்சக்கட்ட வெயில், இருப்பினும் சரியாக 5:30 மணிக்கு அனைவரும் ஆலயத்திற்கு வந்திருக்கிறோம். நற்கருணை ஆண்டவரை பின்தொடர்ந்து வந்திருக்கிறோம். அருமையாக இந்த பூச்சரங்கள், பூ திருவிழா, இன்றைய நாள் நற்கருணை ஆண்டோடைய திருவிழா எல்லாருக்கும் வேர்க்க வேண்டும். இன்னைக்கு வேர்த்து கொட்டணும், நெற்றியில் வேர்க்கணும், உடம்பு முழுவதும் வேர்க்கணும், ஆண்டவருக்கு புகழ் பாடணும். ஆண்டவரை தூக்கிட்டு வந்திருக்கிறோம், ஆண்டவரை பெருமைப்படுத்தியிருக்கிறோம். நம்ம எல்லாம் கழுத குட்டிகள். இந்த பூ, இந்த அலங்காரம், இந்த பெருமை எல்லாம் ஆண்டவருக்கு தான், ஆண்டவரால் தான் இந்த பெருமை. எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பூ திருவிழா, நற்கருணை திருவிழா. நாம் வைத்திருக்கிற விசுவாசம், நாம் வைத்திருக்கிற அன்பு, நாம் அவர் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை, அதை இன்று நாம் வெளி உலகுக்கு காட்டுகிறோம். நம்ம இன்னும் வெளியில் கோலாகலமாக செய்ய முடியும், இருப்பினும் நம்முடைய ஆலய வளாகத்தில் சிறப்பாக ஆண்டவருக்கு நம்முடைய அன்பை, நம்முடைய மரியாதையை, நம்முடைய பாசத்தை வெளிப்படுத்தியிருக்கிறோம். நம்ம ஒருத்தவங்களை அன்பு செய்கிறோன்னா அதை என்ன பண்ணணும்? அதை வெளியே காட்டணும். we should show. if you have really love, if you want to love, you want to show love, you say that you love somebody else, it should be expressed, it should be shown. அது வெளிப்படுத்தணும், வெளியே காட்டணும். நீ நல்லவன் அப்படின்னா நீ நல்லவங்கிறதும் வெளியே தெரியணும். ஆகவே இன்று ஆண்டவர் மீது வைத்திருக்கின்ற அந்த விசுவாசம், நம்ம தினமும் கொண்டாடுகின்ற விசுவாசம், தினமும் நம்ம ஆண்டவர் மீது வைக்கின்ற இந்த திருப்பலியில் வைக்கின்ற நம்பிக்கை, அதை இன்று நம்ம வெளிப்படுத்தி ஆண்டவருக்கு பெருமைப்படுத்தி, ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறதுக்கு நன்றி சொல்லி நாம் இந்த விழாவை எடுத்து கொண்டாடி இருக்கிறோம். இது ஒரு மகிழ்ச்சியான திருவிழா. இந்த விழா கொண்டாடும் பொழுதெல்லாம் உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். நான் பிஷப் செக்ரட்டரியாக இருக்கும்போது இந்த பூ திருவிழா கத்தீட்ரலில் இதை போல் தான் கொண்டாடுவோம். அன்றைக்கி அந்த பூ திருவிழா கொண்டாடிட்டு வேர்த்து களைப்போடு வருவோம். மிகவும் எங்கள் பிஷப் ஹவுஸ்க்கு வந்தோடனே எங்களுக்கு ஒரு எல்லா ஃபாதர்ஸும் இந்த விழாவை கொண்டாடின அந்த உற்சாகத்தை நாங்கள் மகிழ்ச்சியாக வெளிப்படுத்துவோம். இன்று உங்களோட இந்த திருவிழாவை கொண்டாடினது உண்மையிலே பெருத்த மகிழ்ச்சியாக இருக்குது. இவ்வளவு பேர் இன்று இந்த விழாவில் பங்கெடுத்திருப்பது பெருத்த மகிழ்ச்சியாக இருக்குது. அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தியில் வாசித்தோம், ஆண்டவர் நற்கருணையை பற்றி யோவான் நற்செய்தி 6வது அதிகாரத்தில் ஒரு பெரிய நீண்ட உரை, நீண்ட விளக்கம், a long discourse, பயங்கரமான விளக்கம் கொடுக்குறார். வானிலிருந்து இறங்கி வந்த உயிர் உள்ள உணவு நானே, இந்த பாலைவனத்தில் உங்களுக்கு கிடைத்த மன்னாவை போல இது கிடையாது, மன்னாவை உண்டவரெல்லாம் மாண்டு போயினர், ஆனால் இங்கே கொடுக்குற நான் என்னுடைய உணவு, நீங்கள் யாரும் செத்து போக மாட்டீங்க, உங்களுக்கு அழியாத வாழ்வு, என்னுடைய உடல், என்னுடைய ரத்தம், என்னுடைய உடல் மெய்யான உடல், என்னுடைய ரத்தம் மெய்யான பானம், இதை உண்பவருக்கு, இதை குடிப்பவருக்கு என்றைக்குமே தாகம் வராது, என்றைக்குமே சாவு வராது
அவங்க கடவுளோடு இருப்பாங்க, அவங்களுக்கு அழியாத வாழ்வு கிடைக்கும். இப்படிலாம் ஒரு நீண்ட உரை, நீண்ட விளக்கம். இயேசுவுக்கு ஆரம்பத்தில் அவர் செய்த புதுமைகள், அவருடைய போதனைகளை கேட்டு கூட்டம் அதிகமாக சேர்ந்துச்சு. அதுவும் குறிப்பாக யார்கிட்ட இந்த சீடர்கள்லாம் அதிகமாக வந்து ஆண்டவர்கிட்ட வந்து சேர்ந்தாங்க? ஸ்நாபகர்லப்பர், திருமுழுக்கியவன். அவர் தான் சொன்னார் பாருங்க, இதோ இறைவனின் செம்மறி, இவர் தான் உண்மையான கடவுள் அப்படின்னு சொன்ன உடனே அவர்கிட்ட இருந்த பெரிய கூட்டம் எல்லாமே இந்த 12 சீடர்கள் வந்து ஆண்டவராக பார்த்து தேர்ந்தெடுத்தது. ஆனால் பல சீடர்கள் வந்து ஆண்டவரை வந்து பின்பற்றி வந்தார்கள், இயேசுவை பின்பற்றி வந்தார்கள். ஆனால் குறிப்பாக இந்த ஒரு பிரசங்கத்துக்கு பிறகு, இந்த ஒரு போதனைக்கு பிறகு, நற்கருணையை பற்றிய போதனைக்கு பிறகு கூட்டம் எல்லாம் என்ன ஆகி போயிடுச்சு? புஸ்ஸுன்னு போயிடுச்சு. வந்தவங்க பூரா என்ன பண்ணிட்டாங்க? எல்லாரும் போயிட்டாங்க. ஐயோயோ, இது என்ன, இது பிரசங்கமாக, இதை நம்புற மாதிரியே இல்லையே. யாராவது உடலை போய் சாப்பிட முடியுமா? யாராவது ரத்தத்தை போய் குடிக்க முடியுமா? இவர் பேச்சு மிதமிஞ்சிய பேச்சு, இது ரொம்ப டூ மச்சு, இதெல்லாம் நம்பவே முடியாது, இது வந்து காட்டு மிராண்டித்தனம், இதெல்லாம் யாராவது மனுஷனுடைய உடலை வந்து யாராவது சாப்பிட முடியுமா? காட்டு மிராண்டிங்க தான், கேனிபல்ஸ் தான், மாமிசு வெறி பிடிச்சவங்க தான். இந்த ஒரு விசுவாசமே நம்ம கேள்விப்படாததாக இருக்குது, இதை நம்ம இதுவரையும் கேட்டதே கிடையாது, இது நடக்கவே நடக்காது என்று எல்லா சீடரும் அவரை விட்டு விலகிட்டாங்க. அப்போ பார்க்குறாரு கூட்டம் வந்து, இப்போ பாருங்கள், இப்போ நான் பிரசங்கம் வைக்கிறேன், யாரோ 2 பேர் ஏஞ்சி போனாலே எப்படி இருக்கும்? 2 பேர் ஏஞ்சி போனாலே அப்போ நான் பிரசங்கத்தை என்ன பண்ணிடணும்? இன்னும் ஒரு 4 பேர் ஏஞ்சி, ஆம்பளைங்க ஏஞ்சி வெளியே போனாங்க வச்சுங்க, ஓகே குறைக்கணும். சப்போஸ் உள்ள 4 பேர் உள்ளே வருதுன்னு வச்சுங்க, பிரசங்கம் வைக்கும்போது இன்னும் உள்ள கூட்டம் முந்தி அடிச்சுட்டு வரும். குறிப்பாக வந்து இந்த திருவிழா இடத்துக்கெல்லாம் போனோன்னு வச்சுங்க, கோணாங்குப்பம், வேளாங்கண்ணி, அங்கெல்லாம் நம்ம பூசை வைக்கிறோம், பிரசங்கம் வைக்கிறோம்னு வச்சுங்க, கூட்டம் முந்தி அடிச்சுட்டு வருதுன்னு நினச்சிங்க, நம்ம இன்னொரு 5 நிமிஷம் சேர்த்து என்ன பண்ணுவோம்? வா வா என்ன கூட்டம், ஐயோ மக்கள் வந்து அப்படியே. இன்னும் ஒரு சிலர் நம்ம பிரசங்கம் வைக்கும் போது இதிலேயே பாருங்கள், அவங்க கண் நம்மளையே பார்த்த மாதிரி இருக்கும், அப்படியே தலையை ஆட்டுவாங்க. எஸ் ஃபாதர், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், என் மனசை தொடுது, நீங்கள் உண்மையிலுமே கடவுள் பேசுகிறார், அப்படியே அது வந்து நமக்கு தெரியும். அது ஆஹா, இங்கே கடவுள் வார்த்தை உங்களுக்கு இறங்குது. அப்படியே நமக்கு பிரசங்கம் வச்சுக்கிட்டே இருப்போம், பேசிக்கிட்டே இருப்போம். டைம் அவங்களுக்கும் போகிறது தெரியாது, நமக்கும் போகிறது தெரியாது. ஆனால் 2 பேர் வெளியே போகிறாங்க, 4 பேர் வெளியே போகிறாங்க, 10 பேர் வெளியே போகிறாங்க. இங்கே இருக்கிற எல்லாருமே வெளியே போகிறாங்கன்னா நான் வெளியே போகணும். அப்போ தான் என்ன பண்ணுவாங்க? வெளியே போகிறவங்களாம் உள்ளே வருவாங்க. அப்போ ஆண்டவர் இயேசு அன்னைக்கு வச்ச பிரசங்கத்தில், நற்கருணையை பற்றி பேசிய பிரசங்கத்தில், பேசிய நீண்ட விளக்க உரையில் அவர்கிட்ட இருந்த சீடர்கள் எல்லாருமே அவரை விட்டு விலகி போனாங்க. பாருங்கள், அப்போ கடைசியாக அவர்கிட்ட இருந்தது அவருடைய க்ளோஸ் டிசைபிள்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அந்த இன்டிமேட் ஃப்ரெண்ட்ஸ், அந்த 12 பேர் எல்லோரும் போயிட்டாங்க. அந்த 12 பேரையும் பார்த்து கேட்குறாரு அவர். பாருங்களேன், நம்ம ஆண்டவர் வந்து அதுக்கெல்லாம் லவ் இருக்கணும், அதுக்கெல்லாம் தைரியம் இருக்கணும். ஒருத்தங்க நம்மளை வெறுக்கிறதுக்கு வந்து அது தாங்கிறதுக்கு சக்தி இருக்கணும். ஒருத்தங்க நம்மளை விட்டு போகிறாங்கன்னா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை இருக்கணும். ஆண்டவருக்கு அந்த தைரியம் உண்டு, ஆண்டவருக்கு அந்த சக்தி உண்டு. நம்ம அவரை வெறுத்தாலும் அவர் என்ன பண்ண மாட்டார்? நம்மளை வெறுக்க மாட்டார். நாம் அவரை இகழ்ந்தாலும் என்ன பண்ண மாட்டார்? நம்மளை ஒதுக்க மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளம், இவரை போல் ஒரு அற்புதமான கடவுள் இந்த உலகத்திலே கிடையாது, வேறு எந்த உலகத்திலையும் கிடையாது. இவரை போல் வார்த்தைகள் பேசியவங்களும் யாரும் கிடையாது, இவரை போல் புதுமைகள் செய்தவரும் யாரும் கிடையாது, இவரை போல் கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்திய கடவுளும் யாரும் கிடையாது, இவரை போல் நம்ம கூட இருக்கிற கடவுள் யாருமே கிடையாது. அற்புதமான கடவுள் நம்முடைய கடவுள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. நல்லா கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நீங்க கூடவே இருக்கிறீங்க ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. என் சமூகம் உமக்கு முன்பாக செல்லும், மை பிரசன்ஸ் ஷால் கோ. அப்ப பாருங்க, ஆண்டவர் மனசு விடல, நம்பிக்கை இழக்கல. அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அந்த க்ளோஸ் இன்டிமேட் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள பார்த்து கேட்குறாரு, நீங்களும் என்னை விட்டு போய்விட நினைக்கிறீர்களா? என்ன ஒரு அருமையான வார்த்தை. இவர் கேட்டது, நீங்களும் போகிறதா இருந்தால் போங்கப்பா, நான் வந்து உங்களை நம்பி வந்த, எனக்கு கடவுளை அனுப்பி வச்சார், அன்பை வெளிப்படுத்த சொன்னார்,
மீட்பு கொடுக்க சொன்னார், உங்களுக்கு நல்ல வார்த்தையை போதிக்க சொன்னார், உங்களுக்காக உயிரையே கொடுக்க சொன்னார், உங்களை திரும்ப மோட்சத்துக்கு கொண்டு வர சொன்னார். நான் எல்லாம் செய்ய வந்திருக்கிறேன். ஆனால் நான் பேசுனது கேட்டு எல்லாரும் போயிட்டாங்க. உங்களை நம்பி கடைசியாக உங்களை விரும்பி அவர்கிட்ட வேண்டி அவர் இன்னாரை தேர்ந்தெடுன்னு சொல்லி உங்களை தேர்ந்தெடுத்துருக்கிறேன். நீங்களும் போகிறதா இருந்தால் போங்கப்பா. இவர் கேட்குறது பயங்கரமாக இருக்குது. ஆனால் அந்த 12 சீடரில் ஒருத்தர் சொன்னார் பாருங்க, ஆண்டவரே யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. நீர் ஒருவரே உண்மையான கடவுள், நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் நம்புகிறோம், அதை ஏற்றுக்கொள்கிறோம். அற்புதமான வார்த்தை. அன்புக்குரியவர்களே, இப்போ இங்கே தான் நான் உங்களுக்கு இந்த பாயிண்டில் தான் நான் உங்களுக்கு இந்த என்னுடைய கருத்தை சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் நீ என்னை அன்பு செய்கிறாயா, நீ என்னை நம்புகிறாயா, நீ என்னை நம்பணும், நீ என்னை விசுவசிக்கணும், அதுக்கெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு விளக்கம் கொடுக்க மாட்டார். என்னது எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க மாட்டார். அவர் எப்பா நான் சொல்கிறது நீங்கள் என் உடம்பை அப்படியே கடித்து தின்ன மாட்டீங்கய்யா, என் ரத்தம் என் உடம்புல இருந்த ரத்தத்தை அப்படிலாம் குடிக்க மாட்டீங்கய்யா, அது நான் கல்வாரி பலி செலுத்துவோம்ப்பா, அதனை அடையாளமாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ரொட்டியை சாப்பிடுவீங்க, திராட்சை ரசத்தை என்னுடைய ரத்தத்தின் அடையாளமாக நீங்கள் குடிப்பீங்கப்பா, அப்படி தான்ப்பா நடக்கும். ஆனால் தினமும் கல்வாரி பலியாக அது நடக்கும்பா. அந்த பலி செலுத்தும் போது நான் அந்த இடத்துக்கு வந்துடுவோம்ப்பா. கடவுள் எப்படி ஒளி உண்டாகுக சொன்னால் ஒளி உண்டாகுமோ, அதே போல் அந்த அப்ப ரசத்தை பார்த்து அந்த குருவானவர் கையை வச்சாருன்னா ஆண்டுடைய திருவுடலாக மாறுகன்னு சொன்னால் நான் மாறிடுவோம்ப்பா. நீங்கள் அதுதான்ப்பா உண்மையான விளக்கம். அப்படிலாம் விளக்கம் என்ன பண்ண மாட்டார், சொல்ல மாட்டார். நீ என்னை அன்பு செய்கிறாயா, நீ என்னை நம்புகிறாயா, அவ்வளோதான். உனக்கு நான் விளக்கெல்லாம் கொடுத்து அன்பு செய்யறதுக்கு நான் வைக்க மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு 100% ட்ரஸ்ட், 100% கான்ஃபிடென்ஸ், 100% பிலீஃப், 100% ஃபெய்த், அதை தான் ஆண்டவர் இன்று நம்மிடம் எதிர்பார்க்குறார். என்றால் இந்த நற்கருணையை பற்றி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம். இன்னமும் நற்கருணை புதுமைகள் இன்னமும் நடந்து கொண்டு தான் இருக்குது. ஆண்டவர் அதில் திடீர்னு ரத்தமாக வர்றது, ஒரு சிலருக்கு நாக்கில் நன்மையை கொடுக்கும்போது அப்படியே சதையாக மாறுறது, இதை போல் நிறையா புதுமைகள் நடந்து கொண்டு இருக்குது. அப்போ ஒரு ஃபாதர் எங்களுக்கு இதோட முடிச்சிடுறேன். ஒரு ஃபாதர் எங்கள் செமினரில் நற்கருணை பற்றி எங்களுக்கு ஒரு பாடம், ஒரு வகுப்பு அருமையாக எடுத்தார். அவர் இத்தாலி நாட்டுக்கு போயிருந்தார். அங்கே லான்ஷியானோங்கிற ஊரில் தான் நற்கருணை புதுமை நடந்திருக்குது. அங்கே அந்த பூசையில் வைக்கும் போது அது உடலாக மாறி இருக்குது, சதையாக மாறி இருக்குது. அதை பார்க்குறக்கு மற்ற சாமியாருங்கள்லாம் போகிறாங்க. அப்போ எனக்கு வகுப்படுத்த அந்த ஃபாதர் ஜெரோம் அவர் மற்றவங்களாம் கூப்பிட்றாங்க, என்னப்பா அங்கே புதுமை நடந்திருக்கு, வா போய் பார்க்கலான்ட்டு. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் அதை பார்க்காமே நான் என்ன பண்ணுறேன், ஆண்டவருடைய உடல், ஆண்டோட ரத்தம் என்பதை நான் அனுதினமும் திருப்பலை நம்புகிறேன். அதனால் அதை போய் நான் பார்த்து நம்பணுன்ட்டு எனக்கு அவசியம் கிடையாது என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு அற்புதமான கொடை, ஆண்டவர் இயேசு கொடுத்த ஒரு அற்புதமான கொடை. இந்த உலகத்தில் நம்ம ஒருத்தவங்களை உயிருக்கு உயிராக அன்பு செய்கிறோன்னு வச்சுங்களேன், அவங்கள விட்டு நம்ம என்ன பண்ண மாட்டோம், போக மாட்டோம். அப்பா அம்மாவுக்கு புள்ள மேலே உயிர், பிள்ளை விட்டு போகணுன்னு நினைப்பாங்கள்ல, புள்ள வேணால் நினைக்கும், அப்பா அம்மா போய் தொலைட்டு எப்படா சொத்து கிடைக்கும் எப்படா நினைப்பாங்க. ஆனால் உண்மையான பாசம் உள்ள தாய் தகப்பன் என்ன பண்ண மாட்டாங்க, பிள்ளைங்களை விட்டு போகணுன்னு நினைக்க மாட்டாங்க. ஆண்டவர் நமக்கு இந்த உலகத்தில் நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன், அவர் சொன்ன வார்த்தை, நான் உங்களை தனியாக விட மாட்டேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் அஞ்சாதீங்க, நீங்கள் கலங்காதீங்க. இந்த உலகத்தில் உங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும், நிறைய வேதனைகள் வரும். இப்போ எப்படி ஒரு தாய் பிள்ளை பெறும்பொழுது எவ்வளோ வேதனை பெறுகிறாளோ, எவ்வளோ வேதனை அடைகிறாளோ, அதே போல் நீங்கள் வேதனை அடைவீங்க. ஆனால் நீங்கள் பயப்படாதீங்க, நான் உங்களை திக்கற்றராக விட மாட்டேன், உங்களுக்கு நான் துணையாக தூய ஆவியானவரை கொடுப்பேன். அடுத்தது நான் என்றென்றும் உங்களோடு இருப்பேன். மத்தேயு நற்செய்தி 28வது அதிகாரத்தில் இந்த உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்பதற்காக கடவுள் கொடுத்த கொடை
தூய ஆவியானவர், தூய ஆவியானவர் கூப்பிடுங்க, அவர் வருவார். அடுத்தது மாதா, அவருடைய தாய், அவரை போல அம்மா, அவர் எப்படி அன்பு இரக்கம் பாசம் காட்டுறாரோ அதே போல் அந்த அம்மாவை நம்ம மேலே அன்பு பாசம் இரக்கம் காட்டுவாங்க, மாதா. அடுத்தது திருச்சபை, எல்லாத்த விட ஒரு சிறந்த கொடை நற்கருணை. அதனால் அன்புக்குரியவுள்ள இந்த உலகத்தில் எவ்வளோ துன்பம், துயரம், வேதனை, தனிமை, ஏமாற்றம், துரோகம் எது நடந்தாலும், அதே போல் எவ்வளோ பெரிய இழப்பு ஏற்பட்டாலும், தாயோ தந்தையோ கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ சகோதர சகோதரிகளோ யார் நம்மை விட்டு பிரிந்து சென்றாலும் இறந்தாலும் நம்மோடு எல்லா நேரமும் இருக்கின்ற அன்புக்குரிய கடவுள் நம்முடைய ஆண்டவர். அவர் நமக்கு ஆறுதலையும் தைரியத்தையும் துணையையும் நம்பிக்கையும் தருகிறார். உங்களுக்கு கஷ்டம் வரும்போது, துன்பம் வரும்போது, எங்கடா போகிறது, எனக்கு யாருமே இல்லையே என்று நினைக்கின்ற பொழுது இந்த ஆலயத்திற்கு வாங்க. ஒரு 5 நிமிடம் இந்த ஆண்டவரை உற்று நோக்குங்க. அவர் பேசுவார், அவர் உங்களுக்கு தைரியத்தை தருவார், அவர் உங்களுக்கு உண்மையை வெளிப்படுத்துவார். அவர் சொல்லுவார், நீ கவலைப்பட, உங்கள் அப்பா என் கூட தான் இருக்கிறார், உங்கள் அம்மா என் கூட தான் இருக்கிறாங்க. நீ உங்கள் அம்மா இழந்துட்டாங்கன்னு அழுகுறியா? அழுவாது, அவங்க என் கூட தான் இருக்கிறாங்க. உன் பிள்ளைக்கு இதுமாரி ஆயிடுச்சுன்னு கவலைப்படுறியா? பயப்படாது, அது மாறும். எல்லா ஆறுதலையும் தைரியத்தையும் நம்பிக்கையையும் உடனிருப்பையும் தெய்வீக பிரசன்னத்தையும் நமக்கு தரக்கூடிய அளவற்ற எல்லை மிகுந்த அன்பும் பாசமும் கொண்ட வல்லமையும் இரக்கமும் கொண்ட நம்முடைய ஆண்டவர் இயேசு நம்மை ஆதரிக்கிறார், அரவணைக்கிறார், கட்டிப்பிடிக்கிறார், நம் காயத்தை குணப்படுத்துகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த நற்கருணை திருவிழாவை சிறப்பாக கொண்டாடி இருக்கிறோம். இந்த நற்கருணை ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. முழந்தால் படையிடுவோம். ஒரு 2 நிமிடம் 3 நிமிடம் நான் ஆண்டவரை வைத்து ஆண்டவர் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். என்னோடு இணைந்து ஜெபியுங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை. அப்பா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நற்கருணை ஆண்டவரே உமக்கு நன்றி, நற்கருணை ஆண்டவரே உமக்கு நன்றி, நற்கருணை ஆண்டவரே உமக்கு நன்றி, நற்கருணை ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே, ஆண்டவரே, இயேசுவே, இயேசுவே, தாவீதின் மகனே, தாவீதின் மகனே, எங்கள் மீது இறங்கும், எங்கள் மீது இறங்கும், எங்கள் குடும்பத்தின் மீது இறங்கும், எங்கள் குடும்பத்தின் மீது இறங்கும், எங்களை ஆசீர்வதியும், எங்களை ஆசீர்வதியும், எங்கள் பாவங்களை மன்னியும், எங்கள் பாவங்களை மன்னியும், எங்களுக்காக பரிந்து பேசும், எங்களுக்காக பரிந்து பேசும், எங்களோடு தங்கும், எங்களோடு தங்கும், எங்கள் உள்ளத்தில் வாரும், எங்கள் உள்ளத்தில் வாரும், எங்கள் இல்லத்தில் வாரும், எங்கள் இல்லத்தில் வாரும், எங்கள் காயங்களை குணப்படுத்தும், எங்கள் காயங்களை குணப்படுத்தும், எங்களை ஆசீர்வதியும். எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இதோ இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிலும் ஆண்டவரே. இவர் ஒவ்வொரு குடும்பத்தின் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே. இவர்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியும், கணவன் மனைவி ஆசீர்வதியும், பெற்றோர்களை ஆசீர்வதியும், உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை ஆசீர்வதியும், நண்பர்களை ஆசீர்வதியும், உற்றார் உறவினர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, உடைந்து போன உள்ளத்திற்கு நீர் கட்டு போட்டு குணப்படுத்திலும் ஆண்டவரே. இவர்களுக்கு நம்பிக்கையை தாரும் ஆண்டவரே. இவர்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது ஆண்டவரே, இயேசுவே நற்கருணை ஆண்டவரே என்று அழைக்கின்ற பொழுது ஆண்டவரே, அவருடைய குரலுக்கு நீ செவிசாய்த்தலும் ஆண்டவரே. என் சமூகம் உமக்கு முன்பாக செல்லும் என்று சொன்ன ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தை மேக தூணை போல, நெருப்பு தூணை போல ஆண்டவரே இவர்களுக்கு வெளிப்படுத்தி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து, ஒவ்வொரு குழந்தையும் ஆசீர்வதித்து ஆண்டவர், இந்த வழிபாட்டில் பங்கு பெற்ற அனைவரையும் ஆசீர்வதித்து, இந்த வழிபாட்டிலே பங்கு பெற முடியாத, வீட்டிலேயே முடங்கி கொண்டிருப்பவர்கள், வீட்டிலேயே இருப்பவர்கள், வீட்டிலேயே டிவியிலே பார்த்து கொண்டிருக்கின்றவர்கள் அனைவரையும், அனைத்து குடும்பங்களையும், இந்த ரெட்டியார்பாளையம் பங்கு மக்கள், கிளை பங்கு மக்கள், இங்கு வாழ்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதித்துள்ள ஆண்டவரே. எங்கள் பங்கு தந்தை, எங்கள் பங்கு தந்தைக்கு உதவி புரிகின்ற அனைத்து அருட்தந்தையர்கள், அனைத்து அருட்சகோ சிறுவர்கள், இங்கு பீடத்திலே உதவி புரிகின்ற நல்ல உள்ளங்கள், இங்கு இந்த கோவிலுடைய வளர்ச்சி பணிக்காக காணிக்கை கொடுப்பவர்கள், உதவி செய்பவர்கள், உபயம் செய்பவர்கள், உடல் உழைப்பை கொடுப்பவர்கள், ஜப உழைப்பை தருகின்றவர்கள் என எல்லோரையும் ஆசீர்வதித்த ஆண்டவரே, இந்த ஆண்டு இந்த பங்கிலே அமைதியும் சமாதானமும் ஒற்றுமையும் நிலவ செய்துள்ள ஆண்டவரே. ஆண்டவரே, கல்வி ஆண்டை தொடங்கி இருக்கின்ற எங்கள் அன்பு பிள்ளைகள் எல்லோருக்கும் உம்முடைய ஞானத்தை தாரும் ஆண்டவரே. நல்ல படிப்பு, நல்ல அறிவு, ஞானம், விசுவாசம், பக்தி, ஒழுக்கம் என எல்லா அருளை ஆசீர்வாதத்தையும் பொழிந்து அந்த பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தையும் குடும்ப சமாதானத்தையும் தந்துள்ள ஆண்டவரே. குடும்பத்தில் பிரிந்து கொண்டிருப்பவர்கள் மீது இரக்கமாயிருந்து அவர்களை ஒன்றிணைத்துள்ள ஆண்டவரே.
இந்த குடும்பத்தை ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிலும் ஆண்டவரே. நற்கருணை ஆண்டவரே, எங்கள் எளிய ஜெபத்தை நாங்கள் நம்பிக்கையோடு ஏறெடுக்கின்ற ஜெபத்தை தயவு கூர்ந்து கேட்டு இந்த ரெட்டியார்பாளையம் பங்கு மக்கள் அனைவரையும் ஆசீர்வதிலும் ஆண்டவரே. எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 ஆமென்.